ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சோக்கோ. வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம எந்த டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம்னா, நோப்பப் ஸ்டார்ட் பண்ண பிறகு பல பேருக்கு ஒரு டவுட் வரும். தூங்கும்போது ஸ்பெர்ம் லீக் ஆகுது, இது ரிலாப்ஸா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த வீடியோவில் நம்ம ரியலாக பேச போகிறோம். நைட் ஃபேல்னா என்ன, அது ஏன் நடக்குது, இதனால உங்கள் பாடி வீக்னஸ் ஆகுமா, அனைத்தையும் நம்ம சிம்பிளாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நைட் ஃபேல் ஆகுனா ரிலாப்ஸா? இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அது ரீலாப்ஸ் கிடையாது. நீங்கள் ஃபோன் பார்த்து மாஸ்டர்பேஷன் பண்ணலைன்னா அது ரீலாப்ஸ் கிடையாது. நைட் ஃபேல் வந்து ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் அதை புரிஞ்சுக்கோங்க. அதுக்காக கில்ட்டியாக யாரும் ஃபீல் பண்ண வேணாம். ஏன் அது உங்கள் உடம்புல அதிகமாக நடக்குதுன்னு இப்போ பார்ப்போம். ஏதோ சில காரணங்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் ரொம்ப ஃபோன் அடிக்ஷனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சில பேர் ஃபோன் அடிக்ஷனாக இருப்பாங்க, ஆனால் ஃபேப் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸஸாக நைட் ஃபேல் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. டர்ட்டி தாட்ஸ் உள்ளவங்களுக்கும் அந்த மாதிரி வரும். எந்த நேரமும் செக்ஸுவல் தாட்ஸாகவே இருக்குது, யாரை பார்த்தாலும் காம எண்ணத்திலேயே பார்க்குறது, அந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்களுக்கும் கண்டிப்பாக நைட் ஃபேல்ன்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். ரொம்ப லேட் நைட்டில் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க பாடி வந்து ஹீட் ஆகும். ஃபோனுன்றது வந்து உங்கள் உடம்பை வந்து ஹீட் பண்ணும். அதுவும் நைட் டைமில் ரொம்ப தூங்காமல் நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணுற நேரம் உங்கள் பாடி ஹீட் ஆகி அதனால கூட நைட் ஃபெல் ஆகலாம். ரொம்ப அளவுக்கு அதிகமாக செக்ஸுவல் கான்டென்ட் பார்த்தா கூட நைட் ஃபெல் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் சொல்லுவாங்க. அதான் நிறைய பேத்துக்கு நான் ஒன்று சொல்லுவேன், அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. எல்லோரும் டெய்லி தியானம் பண்ணுங்கள், ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் ஆகிற நேரம் உங்கள் செக்ஸுவல் ஸ்டிமுலேஷன் ரொம்ப க்ரியேட் ஆகும் உங்கள் மைண்டில். அதனால நைட் ஃபேல் உங்களுக்கு எக்ஸஸாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி உங்களுக்கு அடிக்கடி நைட் ஃபேல் ஆகுதுன்னா அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக தூங்குறதுக்கு 2 ஹவருக்கு எல்லாம் சாப்பிடுங்க. ஃபோன் வந்து யூசேஜை நீங்கள் குறைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபோன் வீடியோ பார்க்குறத உங்கள் லைஃப்லேயே நீங்கள் முழுசாக அவாய்ட் பண்ணால் தான் அந்த நைட் ஃபேல் வந்து உங்களை விட்டு போகும். டெய்லி 2 டைம் கோல்ட் ஷவர்ன்றது வெரி இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். டெய்லி ஒர்க் அவுட் பண்ணணும், வெயிட் லிஃப்டிங் பண்ணுங்கள். தியானம் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வாழ்க்கையில், அதை மட்டும் எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா மெடிடேஷன்னால நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நமக்கு இருக்குது. கண்டிப்பாக நைட் ஃபேல் வெட்ரீம் கூட உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். உங்கள் செக்ஸுவல் தாட்ஸையும் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இதெல்லாம் நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணுறீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நைட் ஃபேல் வந்து 50% உங்களுக்கு ப்ராப்ளம் சரியாக போயிடும். பாடி ஹீட்டையும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கணும். பாடி ஹீட்டும் ஒரு காரணம். இன்னொரு முக்கியமான விஷயம் புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், நைட் ஃபேல் வந்ததுக்காக நான் வீக்காக இருக்கிறேன் அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க. அது வந்து நீங்கள் ரொம்ப நாளாக ஃபோன் அண்ட் மாஸ்டர்பேஷனுக்கு அடிக்ஷனாக இருந்தால் கூட வரலாம், ஓட்ரி ஸ்பேம் இருந்தால் கூட வரலாம். அதனால நீங்கள் கண்டிப்பாக நோஃபப் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த நைட் ஃபேல் வந்து பாதி சரியாக வரும். ஏன்னா என் அனுபவத்தில் நான் எல்லாத்துக்கும் சொல்கிறேன், எனக்கும் நைட் ஃபேல் வந்து வீக்லி 3 டைம் வந்துச்சு. நான் நோஃபப் ஃபாலோ பண்ணி தான் எனக்கு இப்போ மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் யாரும் அதை பற்றி ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. நிறைய போலியான வீடியோஸை பார்த்து உங்கள் மனசை கவலைக்கு ஆக்காதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். எல்லாம் ஒன்று புரிஞ்சுக்கணும், நோபப்ன்றது சீமன் வந்து ரிட்டன்ஷன் மட்டும் கிடையாது. உங்கள் மைண்ட் கண்ட்ரோல், டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். ஆனால் யாரும் கில்ட்டி இல்லாமல் கண்டினியூவாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நைட் ஃபேலுன்றது நேச்சுரல். நான் என்னால் முடிஞ்ச அளவு இந்த நைட் ஃபேலை பற்றி உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னொரு நல்ல பதிவு நம்ம பார்க்கலாம். நீங்களும் இந்த மாதிரி ஃபோன் அண்ட் மாஸ்டர்பேஷன் அடிக்ஷனில் இருந்தீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கை வந்து பெஸ்ட் கமெண்டில் நான் பின் பண்ணி வைக்கிறேன். கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். நைட் ஃபேலை பற்றி ஒரு நல்ல எல்லாத்துக்கும் விழிப்புணர்வு வந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி.